ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். விநாயகப் பெருமான் துணை கொண்டு யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி நாளிலே அனைவரும் விநாயகப் பெருமானை வழிபட்டு எல்லா செல்வங்களும் சகல ஐஸ்வர்யம் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். விநாயகப் பெருமான் ஒரு எளிய கடவுள். நம் தெரு அருகாமையிலே இருக்கக்கூடியவர். விநாயகப் பெருமானுக்கு எத்தனையோ நாமங்கள், 1000 படைவீடு கொண்டவர் அவருக்கு அவர் இல்லாத இடமே இல்லை என்று கூட கூறுவார்கள். அத்தனை சிறப்பு பெற்ற விநாயகப் பெருமான் மஞ்சளிலே ஏன் பிடிக்கிறோம் என்பதற்கு ஒரு வேளத்தில் அன்னை பராசக்தி மஞ்சளிலே தான் விநாயகரை பிடித்ததாக ஒரு ஐதீகம் உண்டு, ஒரு வரலாறு உண்டு. அதே போல் களிமண்ணில் பிடித்தாலும் வருவார். அவரை மஞ்சளில் பிடித்தாலும் வருவார், அதே சமயம் களிமண்ணில் பிடித்தாலும் வருவார். இதை வைத்துதான் சொன்னார்கள், கீர்த்தி சிறிதாக ஆனாலும் மூர்த்தி பெரிது என்று. நாம் எளிய முறையில் மஞ்சள் பிடித்தாலும் மகா சக்தி வாய்ந்தவர், மகா கணபதி என்ற திருநாமம் அவருக்கு உண்டு. வினைகளை தீர்த்து விக்னேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற விநாயகப் பெருமான் 1000 சிறப்புகள். விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் வள்ளி மணப்பதற்காக யானை வடிவிலே முருகப்பெருமானுக்கு மனம் முடித்து வைத்தவர் விநாயகப் பெருமான். அதே போல் அகத்தியரை குட்டு பார்த்து நம்ம வழிபட விநாயகர் பட்டு குட்டு போடுறோம். அது ஏன்னா விநாயகப் பெருமான் அகத்தியரையே குட்டுப்பட வைத்தார். ஏனென்றால் அகண்ட காவிரியை தன் கமண்டலத்தில் அகற்றி வைத்தவர் அகத்திய மகரிஷி. அப்படிப்பட்டவரை அந்த அகண்ட காவிரியாக பூமி எங்கும் படர வைத்தவர் இந்த விநாயகப் பெருமான். அத்தனை சிறப்பு பெற்றவர் விநாயகர். எளிமையான கடவுள், சக்தி மிக மிக வாய்ந்தது. அவரிடம் வேண்டிக் கொண்டால் அனைத்தையும் அருளக்கூடியவர். அதே சமயம் வித்யாதரன் என்ற ஒரு அரக்கன் விநாயகப் பெருமானை போரிடும் என்று கூறினார். அப்போது விநாயகப் பெருமானோடு, அதாவது யார் அந்த வித்யாதரன் போரிடுகிறார்களோ அவர்களுடன் சக்தி இருக்க வேண்டும். அப்போது பிரம்மதேவர் நீல சரஸ்வதியை வர வைத்து, அதாவது தியாகத்தின் மூலியமாக பெற்று விநாயகர் போருக்கு வருது. அப்போது தேவேந்திரன் மூலியமாக போர் செய்ய அழைக்கிறார்கள். அப்படி போர் செய்ய அழைக்கின்ற போது அந்த வித்யாதரன் விட்டார். விநாயகப் பெருமான் மடியிலே சரஸ்வதி நீல சரஸ்வதி வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி அந்த வித்யாதரன் விநாயகரை பார்க்க வேண்டும் என்று நிமிர்ந்து பார்த்து அந்த பயத்திலேயே நாக்கை கடித்து கொண்டு இறந்து விட்டான். எத்தனை மகா சக்தி பார், மகா கணபதி. ஏனென்று சொன்னால் விநாயகப் பெருமான் அத்தனை பராக்கிரமசாலி, அத்தனை திறமைசாலி, அத்தனை அறிவு. விநாயகப் பெருமான் யானை எப்படி ஒரு குண்டு ஊசி கீழ்பட்டால் தும்பிலே எடுக்குமா, அத்தனை ஆற்றல் அறிவு விநாயகப் பெருமான். வித்யா கணபதி, ஏன்னா கல்விக்கு அவர்தான் அதிபதி, செல்வத்துக்கும் அவர்தான் கணபதி. அத்தனை மட்டுமல்ல, எத்தனையோ சிறப்பு. அதாவது கைலாத்திற்கு மாணிக்க வாசகரும் திருஞான சம்பந்தரும் செல்லும் போது அவை பாட்டி விநாயகர் பூஜித்துக் கொண்டிருந்தாராம். அப்போது மனதிலே நினைத்தாராம், விநாயகப் பெருமான் பூஜை செய்யும் போது இவர்களாம் கைலாயம் போகிற நம்மளும் போக வேண்டும், விநாயகர் பூஜையை முடித்து கொண்டிருந்தாராம். அப்போது அவை பாட்டி பூஜை முடித்த உடனே விநாயகப் பெருமான் தும்பிக்கையில எடுத்து அவை பாட்டி கைலாயத்தில் விட்டு விட்டாராம். அப்பொழுது அவை பாட்டி சென்று இவர்களை வரவேற்றாராம். எத்தனை பாருங்க, எத்தனை சக்தி. விநாயகப் பெருமானை வேண்டி நம் மனதில் நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கவர். அது மட்டுமல்ல, நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். எப்படி என்று கேட்டால், சனி பகவான் விநாயகப் பெருமானை பிடிப்பதற்காக அதாவது சனி பகவான் வரலாறு, எல்லாருமே சனி பகவான் பிடித்திருக்கிற வரலாறு உண்டு. சிவபெருமானே பிடித்திருக்கிறார். அப்படி பிடிக்கின்ற போது இந்த விநாயகப் பெருமானை இன்று போய் வா, நாளை வா, இன்று போய் நாளை வா என்று சொல்லி சனி பகவானை ஏமாற்றி விட்டார். அதற்காகவே நவகிரகங்கள் அனைத்தும் ஒரு உடல் முழுவதும் விநாயகப் பெருமான் உடலிலே நவகிரகங்கள் இருப்பதாக ஒரு ஐதீகம். அதே சமயம் விநாயகப் பெருமான் எளிமையான கடவுள். அவருக்கு 1000 படை வீடு உண்டு. உதாரணமாக மணக்குள விநாயகர் ஒரு படை வீடு பாண்டிச்சேரி, பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஒரு வீடு, உச்சி பிள்ளையார் ஒன்று திருச்சி, அதே போல் காலாஸ்திரியிலே பாதாள விநாயகர் ஒன்று, சபரிமலையிலே கன்னிமூல கணபதி. இப்படி 1000 வீடு அவருக்கு உண்டு. 1 2 அல்ல. விநாயகப் பெருமானுக்கு காணிப்பாக்கம் பிள்ளையார் இல்லையா, காணிப்பாக்கத்தில் ஆந்திர மாநிலம், அங்கே பிள்ளையார், காலாஸ்திரியில் பாதாள விநாயகர். விநாயகர் சக்தி கொண்டவர். அவருக்கு எருகம்புல், அதாவது எருகம்புல் வைத்து அருகம்புல் வைத்து எருக்க மாலை சாற்றி எளிய முறையில் வேண்டினாலும் வருவார். அவர் என்னன்னு கேட்டால், கர்வத்தை அடக்கி தர்மத்தை காக்கவர். எப்படின்னு கேட்டீங்கன்னா, விநாயகப் பெருமான் உருவில் மிகப்பெரியவர். அதே சமயம் மூஞ்சில் தான் அவருக்கு வாகனம், மூஷிக வாகனம் என்று ஒரு அசுரன். அந்த அசுரனை விநாயகப் பெருமான் வென்று, எப்படி முருகப்பெருமான் மயிலாகவும் சேவலாகவும் கொண்டாரோ சூரபத்மனை,
அதே போல் மூஷிக வாகனனை அந்த மூஷிகன் அதான் முடகாசுரன் என்ற பெயர் அவருக்கு, அவரை மூஞ்சில் வாகனமாக கொண்டார். எதற்கு என்றால் கர்வம் குறைந்து ஆணவம் குறைந்து அனைத்தும் அடக்கி ஆளுவதற்காக தர்மத்தை காக்க வேண்டிய விநாயகப் பெருமான் உருவில் மிக பெரியவராக இருந்தாலும் மூஞ்சில் வாகனத்தை வைத்தார். அதனால தான் இந்த விநாயகப் பெருமான் என்றால் தர்மம் தழைக்கும் என்று கூறுவார்கள். அது மட்டுமல்ல, உலகத்திற்கே தாய் தந்தை தான் உலகம் என்பதை அனைவருக்கும் சுற்றி காட்டவே முருகப்பெருமான் ஞானப்பழம் பெறுவதற்காக மயிலேறி உலகத்தை சுற்றி வர சென்றார். ஆனால் விநாயகப் பெருமானோ தன் தாய் தந்தையை சுற்றி ஞானப்பழத்தை பெற்று தாய் தந்தை தான் உலகம் என்பதை உலகத்துக்கு நியமித்து காமிச்சவர் அவர். அதே போல விநாயகப் பெருமானின் சிறப்புகள் ஆயிரம் உண்டு. விநாயகப் பெருமானை வேண்டிக் கொண்டால் அத்தனை நடக்கும். அவருக்கு வாசனை மலர்கள் தேவையில்லை, தன்னுக்கு ஆபரணம் தேவையில்லை. எளிய முறையிலே களிமண்ணில் பிடித்து நம்ம வீட்டில் உள்ள கொழுக்கட்டை போடணும் என்று கேட்டால் வெள்ளை பார்த்தால் வெண்மையாக இருக்கும், உள்ளே அது புட்டு பார்த்தால் உள்ள அத்தனை இனிப்பு உள்ளது. அதேபோல் நம் உள்ள இனிமையோடும் தூய்மையோடும் விநாயகப் பெருமானை வேண்டி வணங்கினால் நவகிரக தோஷங்கள் நீங்கி செல்வங்கள் தேடி வரும், புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும், திருமண விரைவில் கூடி வரும், வீடு கட்டுதல், வீடு வாங்குதல், மாணவர் கல்வியில் நல்ல முறையில் படித்து பட்டம் பெறுதல், நீங்கள் எதிர்பார்த்தபடி வாகன யோகமும் சொத்து நிலபலம் ஆபரணங்கள் அனைத்தும் தரக்கூடிய வல்லவர் லட்சுமி கணபதி, சக்தி கணபதி, மகா கணபதி, வித்யா கணபதி, ஞான கணபதி, இன்னும் 1000 நாமங்கள் அவருக்கு. இந்த விநாயகப் பெருமானை எளிய முறையிலே அருகம்புல் வைத்து எருக்க மாலை சாற்றி விநாயகப் பெருமானை அவருக்கு பிடித்த கொழுக்கட்டை சுண்டல் வைத்து நிவேதமாக வைத்து விநாயகப் பெருமானை அனைவரும் வேண்டி அவரை வருக என்று வரவேற்று விநாயகப் பெருமானை இந்த ஆவணி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தி நாளே விநாயகர் பிறந்தார் என்பது ஒரு ஐதீகம். அந்த வகையிலே இந்த சனிக்கிழமை, அதாவது 7/9/2024 அன்று விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நம் இந்த யூடியூப் சேனலிலே நேரடி ஒளிபரப்பு, அதாவது ஜோதிட சம்பந்தமான ஜாதக சம்பந்தமான உங்கள் என்ன கேள்வி இருந்தாலும் இலவசமாக அடியேன் பதிலளிக்க உள்ளேன். இந்த சேனலிலே நீங்கள் நேரடி ஒளிபரப்பு 7/9/2024 மதியம் 3 மணி முதல் காண தவறாதீர்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இந்த சேனலில் ஒளிபரப்பாகும். இதில் நீங்கள் தொடர்பு கொண்டு ஜோதிட சம்பந்தமாக திருமண தடையா, புத்திர பாக்கிய தடையா, வேலை கிடைக்கவில்லையா, வீடு கட்டவில்லையா, வீட்டில் நிம்மதி இல்லையா, தோஷமா என்ன என்பதனை அறிந்து கொள்ள நீங்கள் 7/9/2024 விநாயகர் சதுர்த்தி அன்று 3 மணிக்கு இந்த யூடியூப் சேனலிலே தொடர்பு கொள்ளுங்கள். யூடியூப் நேரிலே விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சி நிறைவு செய்து யூடியூப் நேரிலே அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். 7/9/2024 நேரடியில் சந்திக்கிறோம். நன்றி. விநாயகப் பெருமானை வேண்டும், விநாயகப் பெருமானை விட்டு சகல ஐஸ்வர்யங்களும் பெற வேண்டும். ஓம் கணபதியே நமக.